ஹலோ வியூவர்ஸ், வாழ்க்கையில் நம்மளை விட பணத்துலேயோ பதவியிலையோ உருவத்திலேயோ அந்தஸ்துலேயோ மேலே இருக்கிறவங்க உங்களை வாட்டி வதைக்கிறாங்கன்னு கவலைப்படுறீங்களா? அப்போ இதோ உங்களுக்கான ஒரு குட்டி கதை தான் இது. ஒரு காட்டில் ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருந்தது. அதை ஒட்டி ஒரு பெரிய ஆலமரமும் இருந்தது. அந்த ஆலமரத்தில் ஒரு ஜோடி குருவிங்க சந்தோஷமாக ஒற்றுமையாக கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அதில் அந்த பெண் குருவி 5 முட்டையை இட்டுச்சு. முட்டைகள் இட்ட அந்த நேரத்திலிருந்தே அந்த 2 குருவிங்களுக்கும் தன்னோட குட்டி குருவிக்கு எப்படி பறக்க கற்றுக் கொடுக்கறது, எப்படி இரை தேட கற்றுக் கொடுக்கறதுன்னு சதா சர்வ காலமும் அந்த குட்டி குருவியோட நினப்பு மட்டுமே இருந்தது. ஒரு நாள் அந்த 2 குருவிங்களும் இரை தேடி காட்டுக்குள்ளே பறந்து போச்சு. மாலையில் வீடு திரும்பின அந்த 2 குருவிங்களும் தன்னோட கூட்டில் இருந்த முட்டைகளில் ஒன்று காணாமல் போனதை நினச்சி பதபதச்சு போச்சு. சுற்றிலும் தேடிச்சு, எங்கேயும் அந்த முட்டையை காணோம். உடனே அந்த பெண் குருவி ரொம்ப மனமுடைஞ்சு போச்சு. அதுக்கு ஆண் குருவி சமாதானப்படுத்தி அமைதிப்படுத்துச்சு. அதனால் அந்த 2 குருவிகளும் மறுநாள் காலையில் இரை தேடி போகிறதுக்கு முன்னாடி சில இலைகளை பறித்து அந்த முட்டையின் மேலே பாதுகாப்புக்கு வச்சுட்டு இரை தேடி வெளியில் போச்சு. வந்து பார்க்கும்போது திரும்பவும் அதிலிருந்து ஒரு முட்டை குறைஞ்சிருந்தது. என்னடா இது, டெய்லியும் இப்படி ஒவ்வொரு முட்டையாக குறைஞ்சிட்டே இருக்கே, எங்கே என்ன ஆபத்து இருக்குமோ தெரியலையேன்னு 2 குருவிங்களும் பயந்துருச்சு. இது என்னன்னு கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும்னு மறுநாள் காலையில் அது இரை தேடி போகாமல் அந்த மரத்தினுடைய வேற ஒரு கிளைகளில் உட்காந்து தன்னுடைய கூட்டையே பார்த்துட்டு இருந்தது. அப்போது அந்த மரத்துக்கு கீழே இருந்த பொந்திலிருந்து ஒரு பெரிய கொடிய விஷமுள்ள நாகம் ஒன்று தன்னுடைய கூட்டை நோக்கி வரதை பார்த்துது. உடனே அந்த 2 குருவிகளும் அந்த நாகத்தோட சண்டை போடுறதுக்காக போச்சு. ஆனால் அந்த நாகம் ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்ததாக இருந்ததுனால அதனுடைய மூச்சுக்காற்றும் ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. அதனால் அதை எதிர்த்து அந்த 2 குருவிகளாலையும் சண்டை போடவே முடியல, தோத்து தான் போச்சு. 2 குருவிகளும் கோவிலுக்கு போய், இறைவா, நாங்கள் யாருக்கும் எந்த பாவங்களும் பண்ணலையே, எங்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணுச்சு. மறுநாள் காலையில் அங்கே இருக்கிற ஆற்றுல குளிக்கிறதுக்காக அந்நாட்டு மகாராஜா வராரு. தண்ணியில் குளிக்கணுங்கிறதுக்காக விலை உயர்ந்த நவரத்ன மாலையை கலட்டி பாறை மேலே வச்சுட்டு நீராட போகிறாரு. அப்போ திடீர்னு அங்கேருந்து வேகமாக ஒரு பருந்து வந்து அந்த நவரத்ன மாலையை எடுத்துட்டு போய் அந்த கருநாகம் இருக்கிற புத்துக்குள்ளேயும் கொஞ்சம் வெளியிலையும் தெரியற மாதிரி போட்டுட்டு பறந்து போயிடுச்சு. குளிச்சு முடிச்ச அந்த மகாராஜா தன்னுடைய நவரத்ன மாலை எங்கன்னு தேடுறாரு. சுற்றியும் பார்க்குறாரு. பார்க்கும்போது அது அந்த புத்துக்கு மேலே இருக்கிறது தெரியுது. உடனே அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது அந்த புத்துக்குள்ளே இருந்த அந்த கருநாகம் வெளியில் வருது. எங்கே தன்னை கடிக்கதா வருதுன்னு நினச்ச அந்த ராஜா தன்னோட கூரிய வாளால் அந்த கருநாகத்தோட கழுத்தை சீவி எரிஞ்சிடுறாரு. இதை மேலேருந்து பார்த்துட்டு இருந்த 2 குருவிகளும், இந்த கருநாகத்தால் தான் நம்ம முட்டைகளை எல்லாம் இழந்தோம், இன்னைக்கு இதுக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சதுன்னு நினச்சி இறைவனுக்கு நன்றி சொல்லுச்சு. ஸோ இது போல தான் வியூவர்ஸ், நம்ம வாழ்க்கையில் நம்மளை விட வலிமையானவங்க நம்மளுக்கு சொல்லாலேயோ செயலாலேயோ துன்பம் தரணும்னு நினச்சி ஏதாவது பண்ணினாங்கன்னா நாம் அவங்கள எதிர்த்து சண்டை போடுறதோ இல்லை அவங்கள பழி வாங்கிறதோ செய்யக்கூடாது. நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நிச்சயமாக அவங்களுக்கு உண்டான தண்டனையை இறைவன் கொடுப்பாரு. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதையில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.